श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 338வது श्लोकम्। देहादिसंसिक्तमतो न मुक्तिः मुक्तस्य देहाद्यभिमत्यभावः सुप्तस्य नो जागरणं न जाग्रतः स्वप्नस्तयोर्भिन्न गुणाश्रयत्वात्। நேத்திக்கு நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். தேக அபிமானம்னு விட்டுட்டு நான் ஒரு ஜீவனும் இல்லைன்னு அபிமானத்தின்னு கூட விட்டுட்டு ஸ்வரூபத்தினை உணரணும். இதுதான் ஆத்தியாத்மிக சாதனம், ஆத்தியாத்மிக பலம். அப்படி சொல்லும்போதும் அப்போது தேகாபிமானம் இருக்கிறவனுக்கு முக்தி இல்லை. முக்தி అనేది பேசவே முடியாது. முக்தனானவனுக்கு தேகாபிமானமே இருக்காது. எப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே absolute reality and relative reality. ரிலேட்டிவ் ரியாலிட்டி கூட இருக்குன்னா ரிலேட்டிவ்லி இருக்கு. ஆனால் அப்சல்யூட் இல்லாமல் ரிலேட்டிவ் இருக்காது. ஸோ ரிலேட்டிவ் இஸ் ஆல்வேஸ் டிபெண்டிங் ஆன் த அப்சல்யூட். ஸோ இது ரெண்டு டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. அதே மாதிரி முக்தின்னா தேகாபிமானம் இல்லாமல் இருக்கிறது. தேகாபிமானம் இருக்கிறதுன்னா அவனுக்கு முக்தி இல்லைன்னு அர்த்தம். எப்படின்னா தூக்கத்திலோ கனவுலோ தூக்கத்திலோ நினைவு இல்லவே இல்லைங்க, என்ட்ரி கிடையாது. அதே மாதிரி நினைவில் இருக்கும்போது அங்கே தூக்கத்துக்கு என்ட்ரி இல்லை. இது ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்ட் குணங்களின் ஆசிரியிச்சு இருக்கிறதுனால பின்ன குண ஆசிரியத்துவாத். கனவு எவ்வளவு நல்ல கனவானாலும் பயங்கரமான கனவானாலும் நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா கனவு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த ನೆನವನೇ ಕನವುನಾಲ ವರ ತೊಂದರುವು. ನೆನವನೇ ಕನವುನಾಲ ತೊಂದರುವು ಇರುಕ್ಕೇನೇದು ಮೊದಲು கவனிக்கணும், தெரியணும். இதில் தொந்தரவு இல்லை சார், ரொம்ப சுகமாக இருக்குன்னா பாய் நாங்கள் உனக்கு பேசலை. தொந்தரவு இருக்கு, பயம் இருக்கு, அப்படி நீ கவலை இருக்கு, துக்கம் இருக்குன்னு கவனித்தவனுக்கு தான் இந்த வேதாந்தம். அது கவனிக்கலே, அதில் சுகமே இருக்குன்னு அப்படி நினைக்கிறவனுக்கு இந்த வேதாந்தம் புரியாது. அப்போது இந்த நினைவனே கனவு கூட ஞானம் வரும்போது போயிடும். ஏன்னா நினைவுக்கு வந்த கனவு பரிசமாப்தமாயிடுது. அதே மாதிரி இந்த நினைவனே கனவுல இருக்கும்போது ஞானமனே நினைவுக்கு வரணும், முடிச்சுக்கணும். அது வந்தாச்சுன்னா இந்த கனவு கூட இந்த சரீரத்தோட பந்தம் இல்லை. இது எப்போ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பிராரப்தத்தினால் போயிடும். அது போயிடுச்சுன்னா நிம்மதி. ஏன்னா கனவு முடிஞ்சு போச்சு. இப்போ கனவு முடியும் போது நமக்கு நிம்மதியாக இருக்கா இல்லையா? ஏன்? ஏன்னா அந்த கனவு பற்றி நமக்கு ஒரு தொந்தரவு கிடையாது.
அது போச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, ஒன்றும் இல்லை, தெரிஞ்சது போச்சு. இந்த நினைவனே கனவு கூட இந்த சரீரமும் இந்த நினைவு கனவுல தான் இந்த சரீரம் தெரியறது. அப்படியே அறிவு வந்துச்சுன்னா அவன் முக்தனும் அப்படி சொல்லி இன்னைக்கு 339வது ஸ்லோகத்தில் ஸோ அப்படி நினைவனே கனவுలో அறிவு ஏற்பட்டு ஞானமனே ஸ்வரூப ஞானத்தோட அறிவு ஏற்பட்டு அவனுக்கு ஜீவன் முக்தன். அப்போது அந்த ஜீவன் முக்தன் அவனுடைய ஸ்வரூபத்தில் நிந்திருக்கா. ஸோ அதிஷ்டான விதானம் ஆர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி அவாய்டிங் இன் தி செல்ஃப். இந்த ஸ்வரூப நிஷ்டையில் இருக்கிறதுன்னு என்ன சார் அப்படின்னா, ஸோ ஜீவன் முக்தனா அவன் என்ன, இது பற்றி சம்க்ஷிப்தமாக ஒரு ஸ்லோகத்திலேயே விவரிக்கிறார் பாருங்கோ. அந்தர்பஹிஸ்வம் ஸ்திரஜங்கமேஷு ஜ்ஞாத்வாத்மனாதாரதயா விலோக்ய त्यक्त्वा किलोपाधि अखण्डरूपः पूर्णात्मनाय स्थित एष मुक्तः. ஸோ அந்த முக்தனை பற்றி இந்த ஸ்லோகத்திலோ விவரிக்கிறார். அந்தஹ பஹிஹி ஸ்வம் ஸ்திரஜங்கமேஷு. இந்த விதமாக ஞாத்வா நானேதான் ஆத்மா, நான் வெளியிலையும் உள்ளேயும்னா இந்த சரீரம் இருக்கிறதுனால இந்த சரீரம் யாருனால யாருக்காக எதனால வேலை பண்ணுறது, யார் இதில் இருந்து கவனிக்கிறான்னா ஸ்வம் நான் அப்போ இந்த சரீரத்தில் உள்ள மட்டும்தான் இருக்கானா. அப்படி இருந்துச்சுன்னா இந்த சரீரம் போனதுக்கப்புறம் அந்த பாவனை ஜீவ பாவனை ஏதோ ட்ராவல் பண்ணுறது சட்டில் பாடின்னா கூட ஆத்மாவா ஸ்வம் பஹி ஆல்சோ நான் வெளியிலும் இருக்கேன். ஏன்னா என்னுடைய நேச்சர் சர்வகதா சர்வத்திர வியாபிச்சிருக்கிற வஸ்து நான். அதனால அந்தர் பஹி ஸ்வம் எதில் உயிர் இருக்கிற சரீரம் பற்றி சொல்லும்போது அந்தம்னா புரியறதே, பஹின்னா அப்போ எப்படி எங்கே இருக்கேன்னா நடமாடாத ஸ்திர ஜங்கமேஷு. ஸ்திரமன்னா நிந்திருக்கிறது அப்படின்னா இந்தி மூவபிள் அன்மூவபிள் ஜடச்சேத்தனமாக இருக்கிற ரெண்டுத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தான். ஞாத்வா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன ஆத்மனாதாரதையா விலோக்கிய. இது எப்படி தெரிஞ்சுக்கிறான், என்ன பாவத்தோட, முதல் தான் ஆத்மானு தெரியணும், ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரியணும். நித்திய சுத்த புத்த முக்த ஏக நித்திய சார சத்திய வஸ்து எல்லாம் ரெண்டு வார்த்தை தான், ரெண்டு அக்ஷரத்தோடு கூடின வார்த்தைகள் பாருங்க. அதுதான் நான். ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துட்டு கூட சிந்திக்கணும், கான்டெம்ப்ளேட் பண்ணணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு விலோக்கிய அது தெரிஞ்சதுக்கு நாள் இப்போ நானும் தெக்த்வ அகில உபாதி எல்லா உபாதினே உட்டி கொடுத்து அப்படின்னா பஞ்சகோஷங்களும் மெயினாக இப்போ அதுதானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த பஞ்சகோஷங்களோட உபாதிகள் அகில உபாதின்னா 5 கோஷங்களும் தெக்த்வா அதினே உட்டி கொடுத்துட்டு அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் நானும் இந்த உபாதி மூலமாக என்னை நானும் பிரகடனம் படுத்துகிறேன், என்னை நானும்
என்னோட व्यक्तப்படுத்துறதுக்காக இந்த சரீரம் உபாதி எனக்கு ஒரு கவுண்டராக இருக்கு. தட்ஸ் ஆல். அப்போது எல்லாம் இந்த மாதிரி அநேக சரீரங்கள் காணப்படுறதா, எல்லாமே அந்த எல்லா கவுண்டர்ஸில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த சைத்தன்யம் ஜீவனம் நானே தான், ஒன்று தான் அது. ஆனால் அந்த உபாதிలో பேதம் இருக்கிறதுனால எல்லாமே உபாதி பேதம்தான். ద్వైతం எல்லாமே கூட, அநேகத்துவம் எல்லாமே கூட உபாதி பேதம், வஸ்துவிலோ பேதம் இல்லை. அதனால தான் அது அகண்டம். ஸோ உபாதின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அப்போது எந்த உபாதிக்கு சம்பந்தம் இல்லாமல் உபாதி ரஹிதமாக இருக்கிற அகண்ட ரூபக யார்? அது நானும். என்னில் டிவிஷனே கிடையாது, அநேகத்துவமே கிடையாது. அப்படி எந்த ஒரு டிவிஷன் இல்லாமல் இருக்கிற அகண்ட ரூபக அப்படின்னு விலோக்கிய. அப்புறம் பூர்ணாத்மா, பூர்ணாத்மனா யஹ ஸ்தித ஏஷ முக்தः. ஸோ நான் பூர்ண, ஒரு குறையில்லாத, ஒரு வேற்றுமை இல்லாத, எந்த உபாதிக்கு நான் அடிமையாகாமல் இருக்கிற அந்த பிரம்மம் நான் அன்னு சொல்லிட்டு அந்த அறிவு, அந்த ஞான், அந்த நிஷ்டையில் இருக்கிறான், அந்த தெளிவில் இருக்கிறான். யஹ ஸ்தித, அவனு தான் முக்தா. ஸோ 2 பாயிண்ட். ஒன்று வந்து அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதः. போதம், நாராயணன்னு போதம், ஞானம், சுத்த ஞான ஐக்கமூர்த்தையே, நிர்மலாய பிரசாந்தாய. இதெல்லாம் நானும். எனக்கு உள்ள இந்த விபூதி எல்லாமே சர்வம் व्यक्तமாகிறது, பிரகடனமாகிறது. ஏன் சும்மா? இட்ஸ் மை க்ளோரி. என்னுடைய அந்தர் மாயாசக்தி. ஜஸ்ட் ஐ ஆம் ப்ரொஜெக்டிங் மை செல்ஃப். அப்போ நானே ப்ரொஜெக்ட் பண்ணதில் நானே ஏமாந்து போகலாமா? ஏமாந்து போனால் சம்சாரி. ஏமாந்து போகாமல் இது தெரிஞ்சுக்கிட்டு வாழறவன் ஜீவன் முக்தன். அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் முக்தனை பற்றி காம்ப்ரஹென்சிவ் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு 340 சர்வாத்மதாபந்த விமுக்தி ஹேது சர்வாத்மபாவாத் ந பரோஸ்தி கஷ்சித் திருஷ்யாக்ரஹே சத்யுபபத்யதே சௌ சர்வாத்மபாவோஸ்ய சதாத்மனிஷ்டயா. இந்த ஸ்லோகத்தில் வந்து இனிமே கொஞ்சம் நேரத்துக்கு இந்த சார்வாத்மிய பாவம், சார்வாத்மிய பாவம் அப்படின்னா முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னோம், வெளியே உள்ளே பேதம் இல்லை. இப்போ ஆகாசத்துக்கு அப்படிப்பட்ட பேதம் இருக்கா? நம்ம வீட்டில் நம்ம தான் நடுவில் என்னமோ பார்ட்டிஷன்ஸ் பண்ணி, அது கிச்சன் ஸ்பேஸு, இது ட்ராயிங் ரூம் ஸ்பேஸு, இது ஹால் ஸ்பேஸு, இது டைனிங் ஸ்பேஸ்ன்னு நம்ம பேர் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஆகாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது அங்கே வேற்றுமை, வித்தியாசம், டிவிஷன் இருக்கா? எங்கே நீ பார்ட்டிஷன் வச்சு இது உள்ள அது வெளியிலன்னு சொல்கிறியோ, அந்த வச்ச இடத்துல கூட ஆகாயம் இருக்கின்றதுனால, இடம் இருக்கின்றதுனால இந்த கான்டெக்ஸ்டில் ஆகாயம்னு இடம்னு வச்சுக்கிறோம். அதுதானே ஸ்பேஸ்ன்றோம். இங்கே ஸ்பேஸ் இருக்கே, வாங்க உட்காரணுங்க. ஸ்பேஸ் இருக்கணும். இடம்னா பூமியை மட்டும் நினச்சக்கூடாது. ஓகே, இடம், ஸ்பேஸ்.
அதனால் நீ ஷவுரு வச்சு பார்ட்டிஷன் பண்ண இடத்துல கூட ஸ்பேஸ் இருக்கு. அங்கே வைக்கிற செங்கலுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது, சிமெண்ட்டில் ஸ்பேஸ் இருக்குது. எல்லாம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த மாலிக்யூல் அங்கே இருக்கிறது. அதனால் ஸோ அந்த மாதிரி இந்த அந்தர்பகி இல்லை. அதே விஷயம் இப்போது அப்போ என்ன, சார்வாத்மிய பாவம். சர்வத்திர ஆத்மா மட்டும்தான் இருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது சர்வாத்மதா, இந்த சார்வாத்மிய பாவம் தான் பந்த விமுக்திக்கு ஹேது. பந்தம் எனக்கு இல்லை అని நான் தெரிஞ்சுக்கணும்னா, எந்த விதமான பந்தம் இல்லை, சரீர பந்தம், மனஸ் பந்தம், எந்த பந்தம் இல்லை. உபாதி ரஹித வஸ்து நானுனால பந்தம் எதுவுமே இல்லை, என்னை எதுவுமே பந்திக்க முடியாது. தேசமும் காலமும் வஸ்து எதுவுமே பந்திக்க முடியாது. அப்போது எப்போ நான் சர்வத்திர இருக்கிறது நானே தான் అని தெரிஞ்சுக்கிறானோ, ஏக வஸ்துவாக இருக்கே అని தெரிஞ்சுக்கிறானோ, தெரிஞ்சுக்கிறதா இதை புத்தியில் இந்த நோஷன், இந்த அறிவு. அப்போது இப்படி சார்வாத்மிய பாவத்தோடு இருக்கிறது தான் பந்தத்திலிருந்து விமுக்திக்கு ஹேதுவு. அதுதான் காரணம். இந்த பாவம்தான் பந்த விமுக்திக்கு காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. பாவனை. இப்போது வேறு பாவனை என்ன, நான் இந்த பாடியில் லிமிட்டடாக இருக்கேன், நான் ஒரு சரீரத்து மனுஷனாக, ஸ்திரீயாக, புருஷனாக இருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பாவிச்சிட்ருக்கேன், ஊகிச்சிட்ருக்கேன். அப்படி ஊகிக்காமே எல்லாமே பாவனை தான். பாருங்கோ, யாருனோ பார்க்குறோம், அவர் ஒரு வேளை மோசக்காரனோ திருடனோ, அப்புறம் இல்லைன்னா அவங்க மனசில் என்னை பற்றி இப்படி நினச்சிக்கிறானோ, எல்லாம் பாவனை தான். அப்போது நான் நல்லவன் நினைக்கிறது பாவனை, எனக்குள்ள நல்ல குணங்கள் இல்லைனேது பாவனை, நான் அழகாக இருக்கனேது பாவனை, நான் அவங்கள மாதிரி அழகாக இல்லைனேது பாவனை, இல்லை அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கனேதையும் பாவனை தான். ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் ஏடன் நினைக்கிறது, இதெல்லாம் பாவனையில் தான் இருக்கு. அதனால தான் நம்ம பாவத்துக்கு தகுந்த மாதிரி பாக்யம், భావములోన భాగ్యము నొందును. அப்போ நான் அப்போ பிரம்மம் நினச்சிக்க வேண்டியதானே, பிரம்மன் பாவிச்சுக்க வேண்டியதானே, சர்வாத்மானி பாவிச்சுக்க வேண்டியதானே. பாவிச்சுக்கிறதுனால தான் நிறைய இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்ன்றாங்களே, சைக்கிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட பாவனை தான். ஹாலுசினேஷன்ஸு, சிசோஃபெனிக் கண்டிஷன்ஸு அண்ட் எவ்ரிதிங் அந்த கல்பனை தான், பாவனை. அப்போது ஏன் இந்த மாதிரி பாவிக்கக்கூடாது? ஆனால் இந்த பிரம்ம பாவம் ஏமாத்திர பாவம் இல்லை, பொய்யான பாவம் இல்லை, இது சத்தியம். நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, அநேகை ஸ்ருதி நியாய கிரந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நிர்தாரணம் பண்ணி சொல்லும் போதும், அந்த நிர்தாரணம் பண்ணுறது நீ திரஸ்காரம் பண்ணலாமா? உனக்கு புரியல, உனக்கு தெரியல, சாஸ்திரம் சொல்ல தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி. அப்போது சர்வாத்ம பாவாத், இந்த சர்வாத்ம பாவம் தவிர பரஹ ந அஸ்தி கிஞ்சித். பாருங்கோ, பாவனை விஷயத்துக்கு சொல்லும் போதும் அதில் சிறந்த உரிந்த க்ஷேமகரமான ஸ்ரேயஸ்கரமான பாவனா சர்வாத்ம பாவம். சர்வம் பிரம்மமயம். ஹே ரே ஓ மனசா தெரிஞ்சுக்கோ, சர்வம் பிரம்மமயம், சார்வாத்மிய பாவம். இப்படிப்பட்ட ஒரு பாவனை கல்டிவேட் பண்ணுறது தான் ஆத்தியாத்மிக சாதனா. நீ வேறு என்ன சாதனாவது பண்ணும், கர்மயோக ரூபத்திலோ, ராஜயோக ரூபத்திலோ, பக்தி யோக ரூபத்திலோ ஏதோ பண்ணுறன்ற,
அது அதெல்லாம் உனக்கு இந்த பாவனத்தினை பலப்படுத்துறதா, ದೃಢப்படுத்துறதா? இந்த சார்வாத்ம பாவம் பலப்பட்டு ದೃಢப்பட்டா you are progressing in a right path, in a right direction ன்னு அர்த்தம். பாருங்க, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும், செக் பண்ணிக்கணும். ஸோ இது தவிர பரக இன்னொரு பெரிய சாதனா சாதிக்க வேண்டியதில்லை. இது வந்தாச்சுன்னா சார்வாத்மிய பாவம் எல்லாம் செட்டில் ஆகி போச்சு, அவ்வளோதான். பாருங்க, ந அஸ்தி கிஞ்சித். அதனால திருஷ்ய அக்ரஹே இது எப்படி நடக்கும்? மாதிரி திருஷ்யம் பார்க்கும்போது, திருஷ்யம்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஜெகத்து, ஜிகி ஜிகி ஜிகிகனி காணப்படுற இந்த சம்சாரம் இருக்க சமயக் சரதி. சரத்தென்ன சரசர சரசர மாறிக்கொண்டே இருக்கிறதாம. சமயக் சரதி சமயக் சரதி சம்சரதி சம்சாரம். ஸோ இது என்ன காட்டுறது? வெரைட்டி காட்டுறது, நாவலிட்டி காட்டுறது, அப்புறம் பியூட்டியும் காட்டுறது, அக்லினஸும் காட்டுறது. அதனால் என்ன பண்ணணும்? உனக்கு சார்வாத்மிய பாவம். சார், இத்தனை வேற்றுமை இருக்கும்போது அந்த மனுஷன் அப்படி இருக்கான், அவனு டெரரிஸ்டாக இருக்கிறான், அவனு திருடனாக இருக்கான், அவனு மோசக்காரியாக இருக்கான், இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி சார் சார்வாத்ம பாவம்? ஏய் நீ உபாதி பார்த்து டயக்னோஸ் பண்ணுற. அதனால தானே முந்தாவது ஸ்லோகத்தில் சொல்லிட்டான், அகில உபாதி உட்டி கொடுத்து நம்ம அப்புறம். அப்போது அப்படி சொல்லாது. அதனால் உபாதி பார்த்தா அநேக பேதங்கள். பசு சரீரம், கொசு சரீரம், ஆண் சரீரம், பெண் சரீரம், உபாதி. அதனால் உபாதி உட்டி பார்க்கணும். அப்படி அதுக்கு வருது திருஷ்ய அக்ரஹே. திருஷ்யத்தினை கிரகிக்காமல் இருக்கிறதுன்னா அர்த்தம் என்ன? எப்படி சார் பார்க்காம இருக்கிறது? கண்ணு இருக்குது, கண்ணு நல்லா தெரியுறது எனக்கு, அதை பளிச்சுன்னு அப்படி தெரியுறதே, எல்லாம் தெரியறது. தெரிஞ்சிட்டு இருந்தால் கூட உள்ள அந்த ஞான சக்ஷுவில் எப்படி பார்க்கணும்? இது உபாதினால பேதம். சத்தியத்தில் பேதம் இல்லை. அது பின்னாடி இருக்கிற சத்து சித்து ஆனந்தம் சேம் தான். அதனால திருஷ்ய அக்ரஹே அப்படி என்ன அர்த்தம்? நாமரூபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம திருஷ்யம் இருக்கிறது வந்து பார்க்கட்டும். இது ஈஸ்வரனுடையது இந்த கிரியேஷனில். அதனால் ஈஸ்வர சிருஷ்டியாக பார்த்தா ப்ராப்ளம் இல்லை, அது பர்செப்ஷன்ன்றோம். அதுக்கு மேலே நான் சிருஷ்டி பண்ணுறேன் பாருங்க, நான் பாவிக்கிறேன். யார் பாவிக்க சொன்னாங்க? அதனால அது எதுவுமே பாவிக்காமல் சும்மா இரு. அப்படி இருக்க முடியலையே சார். அப்போ அதுக்கு ஏதோ ஒன்று பாவனை மட்டும் வச்சுக்கோ. என்ன பாவனா? சார்வாத்மிய பாவம். அது பாவிச்சுக்கோ. அதையும் முடியலையே சார், கஷ்டமாக இருக்கு. அப்போது இந்த கடவுள் இஷ்டதேவன் கொண்டு வா. என்னுடைய கிருஷ்ணன் தவிர இன்னொரு பொருள் வஸ்து இல்லை. நம்ம அப்போ எதுக்கு கிருஷ்ணனை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறேன், ராமனை வச்சுக்கிட்டு முருகனை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறேன்? அந்த முருகனு தான், அம்பாள் தான், தேவி தான், ராமன் கிருஷ்ணர் தான். இதோ இது புரியறது இல்லையா? அங்கே தொடங்கும் முள்ளமாக அந்த அரூப ஞானத்துக்கு அக்ரஹே. ஸோ திருஷ்ய அக்ரஹே சதி. எப்போ நீ நாமரூபத்தோடு கூடியிருக்கிற மித்யா திருஷ்யத்தினை கவனிக்காமே அதுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆத்மா பின்னாடி எல்லாத்துக்குள்ள அதே ஆத்மா தான். அப்படின்னு நீ உணர்வாயோ சதி உபபத்யதே அசௌ. இந்த சர்வாத்ம பாவம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு வேளை நீ கேட்டாயன்னா அதுக்கு தான் இங்கே பதில் சொல்கிறாரு. எப்போ திருஷ்யத்தின் அக்ரஹம் பண்ணுறமோ அக்ரஹே அப்பு அசௌ அப்பு அந்த சமயத்தில் அவனுக்கு சர்வாத்ம பாவ அஸ்ய அவனுக்கு அப்போ தான் சார்வாத்மிய பாவம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க.
நாமரூபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டோம். நீ டிரான்சாக்ஷன் நீவும் பண்ணுவேன். இப்போ ஒருத்தனை கூப்பிடுவன்னா அவனுடைய நாமம் வச்சு கூப்பிடணும். மனிதன் இங்கே வான்னு சொல்ல முடியாது, எந்த மனிதனும் ஆகிடும். அப்புறம் வான்னு சொன்னால் என்ன வா நீயானாவது சொல்லணும், பேர் வச்சு சொல்லணும். அப்போ மாதிரி இதெல்லாம் விவகாரத்தில் ஓகே. ஸோ சர்வாத்ம பாவ அஸ்ய அவனுக்கு தான் அப்புதான் இந்த சார்வாத்மிய பாவம். சார்வாத்ம பாவம் தான் தவிர வேறு இன்னொன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஒன்றும் கிடையாது. அதனால் ஆத்தியாத்மிக இது ஜீவன் முக்தன்னா என்ன கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது. இருக்கிற டிஃபரன்சஸ் எல்லாம் போயிடும், எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். அப்படியா? எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சோம் அப்புறம் சார் நானும் அங்கே போயிட்டு அப்படி சவுத்துக்கு முட்டுக்கிறோன்னா என்ன எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சது. வழி கதவு எங்கன்னு தெரியல, அப்புறம் சவுத் எங்கே இருக்குன்னு சவுர் எங்கே இருக்க தெரியல, இடிச்சுக்கிட்டு அப்படி இல்லை அர்த்தம். அப்படிப்பட்ட முட்டாள்தனமாக எனக்கு ஞானம் இல்லை. பார்த்தீங்களா? இவன் ரொம்ப தெளிவோடு தான், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கான் ஞானி. அதனால் அது என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி இல்லை. அதிக பேர் தான் அவன். அப்போ சதா இன்னொரு பாயிண்ட்டு, திருஷ்ய அக்ரஹத்தினால இந்த சார்வாத்ம பாவம். அப்புறம் திருஷ்யத்தினை அக்ரஹம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆத்மா என்னன்னு தெரியணும் இல்லையோ. ஸோ அதனால தான் ஆத்மா பற்றி டிஸ்கிரிப்ஷன் நிறைய உபனிஷத்துகள் சொல்லும். ஸோ அப்போது மனசு சதா ஆத்மனிஷ்டையா, சதா மனசு அந்த நான் பிரம்மம் ஆத்மா அது ஒன்றும் ஏகம் அத்விதீயமனி அந்த அந்த அது மறக்கக்கூடாது. அது மறக்காமல் இருக்கிறது பேர் நிஷ்ட. சதா ஆல்வேஸ் ஆல்வேஸ் 3 அவஸ்தைகள் வரது போகிறது. திஸ் உபாதி இஸ் கோயிங் த்ரூ தட். புத்திக்கு தான் இந்த 3 அவஸ்தைகள், நித்ரை கூட. அதனால் நானும் அப்படியே அன்டச்சுடாகவே இருக்கேன். அப்படி சொல்லி 341 இப்போது இப்படிப்பட்ட சார்வாத்ம பாவம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன ஆப்ஸ்டிக்கலு அப்படின்னு முதல்ல நெகட்டிவாக ஆப்ஸ்டிக்கல், அந்த பிரதிபந்தம் பற்றி, தடை பற்றி சொல்கிறார். திருஷ்யஸ்யாக்ரஹணம் கதம் நு கடதே தேயாத்மனா திஷ்டதः பாஹ்யார்த்தானுபவ பிரசக்த மனசः தத் 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 கிரியா குர்வதः. இந்த 2 வரியை முதல்ல அர்த்தம் சொல்லி முடிச்சு விட்றேன். ஏன்னா திஸ் இஸ் வாட், என்ன தடை, இந்த சார்வாத்மிய பாவம் ஏன் வரமாட்டேங்குது? இங்கே சார்வாத்மிய பாவம் வரணுமன்னா திருஷ்யத்துடைய அக்ரஹணம், திருஷ்யத்தினே அதை சத்தியமன்னு எடுத்துக்கக்கூடாது. அது ஏன் வரமாட்டேங்குது? திருஷ்யத்தினே மித்யானே அதை நான் கிரகணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கே, அக்ரஹணமாக இருக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குதுன்னா அது சொல்கிறார் காரணம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது பாருங்க. திருஷ்யஸ்ய அக்ரஹணம் ஒருத்தனுக்கு ஏற்படுறதில்லை. ஏன்? கதம்னு கடத்தே, எப்படி அவனுக்கு திருஷ்ய பார்த்துட்டு இருந்தால் கூட அது மித்யானே, அதில் சத்தியத்துவம் இல்லைன்னு எப்படி தான் அவனை உணர முடியும்? ஏன்? தேகாத்மா திஷ்டதா, அவனு தேகம் நானனே, இந்த தேகம் சத்தியமனே உட்கார்ந்தவனும் தேகத்தினை பிடிச்சிக்கிட்டு தேகம் நானன், தேகம் மூலமாக நானும் வியக்தமாகறனே மறந்துட்டு தேகமே நான் ஒரு వ్యక్తి, இண்டிவிஜுவல் ஈகோ, அகங்காரம். ஸோ அப்படி தேகாபிமானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு
திருஷ்ய அக்ரஹணம் எப்படி சாத்தியப்படும்? நீயே சொல்லு. சாத்தியப்படாது. ந கட்டேத ந கட்டத்தை. அப்போ என்ன இந்த இவன் ஏன் இப்படி இருக்கிறான்னா என்ன சொல்ல, பாஹ்ய அர்த்த அனுபவ பிரசக்த மனசக. ஒன்று என்ன சொல்லிட்டாங்க, தேகாத்மனா திஷ்டதக. அந்த ஆள் நவுனது திஷ்டதக. அவன் யார்? தேகம் நானே சொல்லிட்டு நம்மை உட்கார்ந்து இருக்கிறவன், அப்படி ஜீவிக்கிறவன், அப்படி நடக்கிறவன். இன்னொன்று என்ன இவனுக்கு, பாஹ்ய அர்த்தானுபவ பிரசக்த மனசக. ரொம்ப எக்ஸ்ட்ராவர்டட், வெளியில் இருக்கிற பொசிஷன்ஸு, ரிலேஷன்ஸு, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். சாப்பாட்டுக்கு, துணிக்கு, பணத்துக்கு, எப்போ பார்த்த மனசு இதிலேயே. அப்புறம் எனக்கு சுற்றி இருக்கிற இந்த விஷயங்களிலேயே ரொம்ப நேரம் ஈடுபடுறது. அவ்வளோ நேரம் அதில் ஈடுபடுறோம். ஒரு மணி நேரம் இது கேட்கும்போது மனசு முழுசாக இங்கே கான்சன்ட்ரேஷனாக பாஹ்ய அர்த்த விஷயங்களுடைய ஆசக்தி இல்லாமல் இருந்து கேட்க முடியறதான்னா அவங்க கேட்டுக்கணும். நடந்துச்சுன்னா சந்தோஷம், நல்லது, யூ ஆர் ப்ரோக்ரெஸிங். ஸோ பாஹ்ய அர்த்த அனுபவ அந்த அனுபவம். அதனால தான் பாஸ்ட் பற்றி எல்லாம் பேசக்கூடாது எல்லாரும் கூட. சுவாமி சொல்கிற மாதிரி யார் பற்றியோடைய பாஸ்ட் பற்றி கேட்காது. அப்புறம் என்ன, 2 பேர் சந்திச்சா வேறு என்ன பேச முடியும்? நேற்றுக்கு என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எங்கே போயிட்டீங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பையன் எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கா, அவங்க எப்படி இருக்கா, இவன் இப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப தாட்ஸ் மல்டிப்ளை ஆகிற மாதிரி அந்த விஷயங்களை கேட்காம நம்ம இருக்கணும். ஸோ இவன் மனசு அதில் ஆசக்தனாக இருக்கிறான். அப்படி ஆசக்தாக இருக்கிறவனு சும்மா உட்காருவானா என்ன? அதுக்கப்புறம் என்ன, தத் கிரியாக குருவதா. அப்போ அதுக்கு தகுந்த கர்மங்கள் பண்ணணும். 10 பேருக்கிட்ட ஃபோன் பண்ணி தினந்தோறும் பேசணும். 110 பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும். அந்த 110 பேருன்னா உனக்கு இன்னும் நிறைய பேர் அனுப்புவாங்க. அந்த கச்சடை குப்பையெல்லாம் சாக்கடை மாதிரி அந்த செல்ஃபோனில் இருக்கும். அப்புறம் தேவையில்லாதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அங்கே இங்கே நியூஸ் అని అదని ఛానల్ అని ஹெல்த் பாயிண்ட்ஸ் అని அந்த டிப்ஸ் అని பியூட்டி டிப்ஸ் என்னென்னமோ இதில் போயிட்டே இருக்கிறான். ஸோ தத் கிரியாக. அதனால் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, விவகாரம் பண்ணுறது கொஞ்சம் அளவுக்கு பண்ணி விட்டுட்டா பரவாயில்ல. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எவ்வளோ ட்ரைனிங் இருந்துக்கிறவனை தவிர அப்படி விவகாரத்தில் உளுந்து போகாமல் இருக்கிறது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், இழுத்திட்டு போயிடும். அதனால தான் நம்ம மனசுன்னு வேறு இடத்துல போட்டு கட்டி வைக்கணும். லங்கர்னு போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி. இல்லைன்னா இந்த கப்பலை கரைக்கு வந்த உடனே பெரிய பெரிய கயிறு வச்சுட்டு அங்கே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற இரும்பு கம்மிக்கு மாட்டி வச்சுடுவாங்க. இல்லைன்னா ஆடிட்டே இருக்கும், திரும்பி போகும், தண்ணியில் அப்படி போயிடும். ஸோ அதனால் நம்ம மனசு உள்ள நல்ல பிரம்ம பாவத்தோடு கட்டி போட்டிருக்கணும், பகவத் சிந்தனையோடு கட்டி போட்டிருக்கணும். பகவன் நாமம் அనే பேக்ரவுண்டு ஒரு இன்னர் கரண்ட், ஐசகாந்தம், மேக்னெட் மாதிரி அது ஒன்று வச்சுக்கணும். ஸோ எப்பப்போ ஐயோ விவகாரத்தில் போயிட்டுருக்கேன்னா உடனே கால் இட் பேக், பின்னாடி கூப்பிடு, வா வா வா, வேண்டாம் அதுக்கு மேலே போகாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஆப்ஸ்டிக்கல். எதுக்கு? சார்வாத்ம பாவம் பிரம்ம பாவம் ஆகுது எங்கே வரும்? சரி, இப்போ என்ன பண்ணணும், ரெமெடி சொல்லுங்க. ஸோ அடுத்த 2 வரியில் பாசிட்டிவாக சொல்கிறாரு, சொல்யூஷன் கொடுக்குறார். என்ன வழி? சந்யஸ்தா கில தர்ம கர்ம விஷயைஹ நித்யாத்மனிஷ்டா பரைஹ தத்வக்னைஹ
கரணீயமாத்மனி சதானந்தேச்சூர்பியத்னதः. பிரயத்தனத்தோட கான்ஸ்டன்ட் எஃபர்ட்டோட என்ன பண்ணணும்? சந்நியஸ்த அகில தர்ம கர்ம விஷயைஹி. அப்பா, சந்நியஸ்த எல்லாத்துக்கு ஜீரோ இம்பார்ட்டன்ஸ் கொடு. இந்த சந்நியஸ்தமன்னா முடிஞ்ச வரைக்கும் விளங்கிக்கிறது. ஆனால் எல்லாத்துலேருந்து விளங்கிக்க முடியுமா சார் அனு கேள்வி வரும் கிரகஸ்தர்களுக்கு. சரி, அட்லீஸ்ட்டு சந்நியஸ்தன்னா டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு எனி ஆஃப் தீஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். அதை சும்மா அப்படியே, அதனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காது, சத்தியத்துவம் கொடுக்காது. அதுக்கு அந்த பாவனைக்கு பேர் சத்தியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிற நிலைக்கு பேர் சந்நியஸ்த. என்னது? அகில தர்ம. இன்னும் இது கொஞ்சம் தீவிரமாக சொல்லணும்னா, என்னுடைய ஃபேமிலி டியூட்டி, என்னுடைய அந்த டியூட்டி பண்ண வேண்டாமா, சொசைட்டி சோஷியல் டியூட்டிஸ் பண்ண வேண்டாமா, அந்த இதனை அப்படி அநேக தர்ம காரியங்கள் பண்ண வேண்டாமா, அப்புறம் தானம் பண்ண வேண்டாமா, இத்தனை தர்மம் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, போதும், அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போது மனசுன்னு அதது மேலக்கு மறுபடியும் விட்டுட்டா அங்கே உனக்கு மறுபடியும் சங்கடம்தான் ஏற்படும். இது பண்ணணுமா வேண்டாமா, இங்கே பண்ணலாமா வேண்டாமா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு. அதனால் இனிமே பிரம்ம பாவனை நிதித்தியாசன கான்டெம்ப்ளேஷன் சிரவணம் மனம் நிதித்தியாசனத்தில் தவிர நீ வேறு எதுலேயும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு. ஏன்னா நீ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மெச்சூராகி தகுதி பெற்று இங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் மனசில் அங்கங்கே உறுத்துறது தர்மம், தானம், தீர்த்த யாத்திரை, அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு அபிஷேகம் அணி பூஜா புனஸ்காராலன்னு அதிலே போகிறதுன்னா அதெல்லாம் மனசில் பண்ணி நீ நித்தியம் பிரம்ம பாவனையில் இருக்கான்னா அதுக்கு மேலே என்ன பெரிய பூஜை வேணும்? அதனால் புரிஞ்சுக்கணும் அகில தர்ம. ஏன்னா தர்மம் என பேர் வச்சு நிறைய வாட்டி நம்ம அதிலவும் மாட்டுக்கிறோம். லோக்கலில் நிறைய பேர் அப்படி தான். சரி, கர்மம், என்னுடைய கர்மம், இந்த கர்மம் என்னோட விட்டு போகாது, அது என்னுடைய கர்ம. இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தி செக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதில் இவ்வளோ நாள் பண்ணியிருக்க போதும், ரிட்டையர்ட் ஆகிடு, அதில் ரிட்டையர்ட் ஆகிடும். அப்படிப்பட்ட விஷயைஹி. ஸோ தர்மக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்புறம் சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸு. ஓகே, அப்போ அவ்வளோதான். ரொம்பவே அப்போ அதுக்கு தான் சந்நியாசம் வைராக்கியம்னு சொன்னது. எவ்வளோ நாளைக்கு அதில் ஏன்னா ஈடுபட மனசு வாசனாங்களை சேர்த்துக்கும். அது இது அதனால தான் அத்தியந்த வைராக்கியம் வரணுமானது இதெல்லாம் பண்ணி நித்திய ஆத்மனிஷ்டா பாருங்கோ. இனிமே 24 மணி நேரத்திலும் மேக்சிமம் முன்னால் முடிகிற வரைக்கும் ஆத்மனிஷ்டையிலே ஈடுபடுது. அதனால் இதுக்கு மேலே பெரிய பூஜை, அப்புறம் பெரிய தீர்த்த யாத்திரை, தானம், தர்மம். அதனால தான் பகவான் கீதையிலோ கடைசி 18வது அத்தியாயத்தில் வரும்போது சர்வ தர்மான் பரித்யஜ்ய ஏ அர்ஜுனா, ஏதாவது எனக்கு தர்மம் இருக்குல்ல, நான் அந்த என்னோடய தர்மம் முடிச்சுட்டு நான் உனக்கிட்ட வருவேன். தர்மம், அர்த்தம், இதெல்லாமே கூட ஓன்லி ஒரு ஆசிரமம் லெவல் வரைக்கும் மட்டும்தான். கிரகஸ்த ஆசிரமம் అనేది ஒரு கரெக்டாக லைன் போட்டுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ மோர் கிரகஸ்தாசிரமா, லிவ் ஆஸ் எ வானப்பிரஸ்தா. அப்போது வானப்பிரஸ்தனா மேக்ஸிமம் டைம் நீ சாஸ்திரா ஸ்டடீஸுக்கு, கான்டெம்ப்ளேஷனுக்கு, நிதித்தியாசனத்துக்கு, விவேகத்தை விசாரணம் பண்ணுறதுக்கு தானே டைம் கொடுக்கணும்.
பாடி ரிக்குவயர்மெண்ட்ஸு மினிமம் அதுக்கு வேண்டியது பண்ணி, ஸோ அப்போது ஆத்மனிஷ்டா பரகி நித்தியம் என்றார் பாருங்க. அப்புறம் நித்திய ஆத்மனிஷ்டன்னா ஆத்மானு தெரிஞ்சிருக்கணும். ஆத்மானே தெரியணும்னா குரு கிட்ட போய் படித்து தெரிஞ்சிருந்திருக்கணும். அப்படி அதனால தத்துவக்னைஹி, தத்துவத்தினை கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? ஆத்மானு தெரிஞ்சுக்காம உண்மையான ட்ரூத் சத்தியம் தத்துவம் என்னன்னு தெரியாமல் உன்னுடைய தத்துவம் என்ன, ஈஸ்வருடைய தத்துவம் என்ன, ஜகத்துடைய தத்துவம் என்னன்னு இது தெரியாமல் மெடிடேஷன் பண்ணுறேன். என்னதான் மெடிடேஷன் பண்ணுவேன்? எதை பற்றி எப்படி எதுக்கு பண்ணணும்னு தெரியாமல் மெடிடேஷன் எப்படி பண்ணுவேன்? என்ன தத்துவக்னைஹி அவனு அப்படி இப்படிப்பட்டவன். கரணீயம் ஆத்மனி சதானந்த இச்சுபிஹி, நான் பிரம்மம் நித்திய ஆனந்த ஸ்வரூப வஸ்துவன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க பிரயத்தனத்தோட யத்தனத்தோட கரணீயம் ஆத்மனி, அவனுடைய இங்கே ஆத்மனின்னா அவனுடைய மனசில் தத்துவ சிந்தனை ஆத்ம சிந்தனை வச்சுக்கணும். தவிர அன்வான்ட் அது எவ்வளவு நல்லது தார்மிகம் ரிலீஜியஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஓன்லி கம் டு தி ஆத்ம சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ரெமெடியும் கொடுத்தாரு. அப்புறம் இந்த அடுத்த ஸ்லோகம் சர்வாத்மசித்தயே சர்வாத்மசித்தயே பிக்ஷோः கிருதஸ்ரவணகர்மணः சமாதிம் கததாத்யேஷா சமாதிம் விததாத்யேஷா சாந்தோ தாந்த இதி ஸ்ருதிஹி. அதான் இப்போ மேலே சொன்ன ஸ்லோகத்தில் கொஞ்சம் இன்னும் எலாபரேட் பண்ணி, அப்போது ஆத்மனிஷ்டனாக இருக்கிறதுன்னா சர்வாத்ம பாவம் வரணுமன்னா ஆத்மனிஷ்டனாக இருக்கணும். திருஷ்ய பிரபஞ்சத்தினை கிரகிக்கக்கூடாது, அதில் ஈடுபடாமல் இருக்கணும், தத்துவ சிந்தனை செய்யணும், குரு கிட்ட போய் படிக்கணும். இதெல்லாம் பண்ணால் அந்த சர்வாத்ம சித்திக்காக பிக்ஷுஹு, பிக்ஷுன்னா இங்கே ஜெனரல் மீனிங் வந்து சந்நியாசின்னு அர்த்தம். அப்படி இல்லை, யாரெல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ நம்ம எல்லோரும் பிக்ஷுகள் தான். பிக்ஷுன்னு இன்னொரு அர்த்தம் பிச்சைக்காரன்னு அர்த்தம். நம்ம எல்லோரும் இந்த லோகத்தில் அந்த சத்தியத்தினை வேணும்னு சொல்லி அதுக்கு ஆசைப்படுற பிக்ஷுகள், பிக்ஷை வாங்கி சாப்பிட்றவங்கன்னு அர்த்தம். அப்போ அவன் சந்நியாசி. அதனால தான் நமக்கு அந்த பிரம்ம ஜானம் அந்த குரு சாஸ்திரம் நமக்கு பிரசாதிக்கணும்னே பிக்ஷை மாதிரி கையை நீட்டிக்கிட்டு அதுக்காக வாழ. ஸோ உனக்கு சர்வாத்ம சித்தி ஏற்படணுமா? மை டியர் ஸ்டூடெண்ட், நண்பர்களே, அப்போ என்ன தெரியுமா? ஸ்ரவணமனே கர்மன்னு நீ பண்ணணும். பாருங்க, கிருத்த ஸ்ரவண கர்மண. பார்த்தீங்களா? இந்த ஸ்ரவணமனே கர்ம பண்ணணும். எல்லா அகில கர்ம தியாகம்னா அப்புறம் நான் கேட்கவும் மாட்டேன், சத்சங்கத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ நிறைய வருஷம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் விட்டுடு, பரவாயில்ல. என்ன அப்போ நீ உனக்கு வழி தெரிஞ்சதே என்ன பண்ணணும் எல்லாம் கிளியராக இருக்கு, நோ சந்தேகம் இல்லை. சித்தியந்தே ஹிருதய வித்தியந்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக. அதனால நீ எனக்கு இப்போ பரவாயில்ல. இப்போ அதனால நல்லா ஸ்ரவணமனே கர்ம பண்ணியிருக்கணும். பண்ணவனுக்கு சமாதிம் விததாதி, அவனுக்கு தான் சமாதி அபியாசம் பற்றி விதிக்கப்பட்டது.
சொல்லி கொடுக்கப்படுறது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுறது. அவன் இன்னும் எப்படி இருந்திருக்கணும், அந்த சமாதி அபியாசம் பண்ணணும்னு சொன்னால் உனக்கு இப்போது முதல் ஸ்ரவணம் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஏஷா அவனும் அந்த ஸ்ருதி அவனுக்கு வேறு என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறதுன்னா ஸ்ரவணம் பண்ணுறான். ஸ்ரவணம் ஒழுங்காக கேட்டிருந்த அவனுக்கு மனசு சாந்தமாக இருந்திருக்கணும். சாந்தக ஷமம் அன்னு சொல்கிறோமா, ஷமாதி ஷட்க சம்பத்தில் அதுதான் சாந்தக. இப்போ எந்த வரலி திங்ஸு அப்புறம் இன்க்ளூடிங் மை பாடி மைண்டு என்ன தொந்தரவு படுறதில்லை. ஐ ஆம் எட் பீஸ், பீஸ்ஃபுல் மைண்டட் பர்சன். அப்புறம் தாந்தக, தாந்தகன்னா இந்திரியங்கள் எதுக்குமே நான் அடிமையாகலை. எந்த இந்திரியமும் என்ன தொந்தரவு படுத்துறதில்லை. எந்த இந்திரிய விஷயத்திலும் அதை ஆசைப்பட்டு அதில் ஓடி போகிறதில்லை. எல்லாமே பக்காவாக கண்ட்ரோலில் இருக்கு. அப்படி தாந்தகா சாந்தகா கிருத ஸ்ரவண கர்மணः அவனுக்கு ஸ்ருதி விததாதி ஸ்ருதிஹி இதி சமாதி. பாருங்கோ, சமாதி எங்கே டிஸ்கஷன் டாபிக்கு வரப்போகிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதனால் 342வது ஸ்லோகத்தில் சமாதி பற்றி சொல்கிறார். அப்போ எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அதனால் தகுதி இல்லாமல் ஏதோ நான் பண்ணுறேன் செய்கிறேன்னா அது பிரயோஜனப்படாது. ஸோ சமாதி అనేది விவரிக்கப்பட்டது. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இங்கே சுருக்கமாக சொன்னார். ஸோ சர்வாத்ம சித்தி என்ன, அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிட்டு சாதனையில் உபயோகம் பண்ணுறது நித்தியம்னா இங்கே ஒரு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம கண்ணுடைய பார்வை இருக்கு, கண்ணுடைய பார்வை அதுக்கு கண் பார்க்கறது அనే శక్తి విజన్ అంటాం இல்லையா, దృష్టి is sarvatmana for all the colors and forms. எல்லா கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸுக்கு விஷன் சமமாக பார்க்கறது. புரியுறதா? வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறது, கண்ணுனால கண்ணுக்கு பின்னாடி பார்க்குற திறமை இருக்கே, அந்த திருஷ்டி, அது நீ இப்போது சார்வாத்ம பாவம் என்னென்னு எல்லாம் சமமாக பார்க்கறது, எல்லாம் ஒன்றா. திருஷ்டிக்கு ஏதாவது பார்ஷியாலிட்டி இருக்கா, அந்த கலர் மேலே இந்த கலர் மேலே இல்லை. ஸோ விஷன் இஸ் த சர்வாத்மனா. அப்படி நீங்கள் எல்லா புலங்களுக்கும் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஆனால் ஆக்சுவலி 10 ஆர்கன்ஸ் ஆஃப் இந்திரியங்களும் 10 இந்திரியங்களும் மனசு தான் இந்திரியங்கள் மூலமாக வியக்தமாகிறது. அப்போது மைண்ட் இஸ் தி சர்வாத்மனா. எதுக்கு? அதுக்கு 10 இந்திரியங்கள் செய்கிற எல்லா வேலையும் மனசுக்கு சமம். அது யாருன்னு திட்டாது, யாருன்னு கண்டிக்காது. யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ, ஏன்னா 10 இந்திரியங்கள் மூலமாக நானே ஒரே மனசு தான், நானே வியக்தமாகிறேன். அப்போ எனக்கு எல்லாமே சமம் தானே. நம்ம சரீரத்தில் நமக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு ரைட் ஹேண்டுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம தான் ஏதோ கர்மல இந்த கை வச்சு இப்படி பண்ணக்கூடாது, இந்த கை வச்சு இப்படி பண்ணக்கூடாது, இந்த விரல் வச்சு தான் சுவாமிக்கு பொட்டு வைக்கணும், இந்த விரலை வச்சு பண்ணக்கூடாது அண்ணா, அது வச்சு நம்ம வச்சுங்க ரூல். ஆனால் என்ன நான் கேட்டால், என்னுடைய லெஃப்ட் ஐக்கு ரைட் ஐக்கு இந்த இதுக்கு கைக்கு இது எல்லாத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கோ? என்னுடைய பாவனை இதெல்லாம் ஒத்த நானே தான். சரீரத்தில் இத்தனை வேற்றுமைகள், இத்தனை விதமான பார்ட்ஸ் பாகங்கள் இருந்தால் கூட எனக்கு ஏதாவது தனியாக வித்தியாசமாக அதை பற்றி தோணுறதா? இதுக்கு பேர் தான் சார்வாத்மிய பாவம்.
இன்னும் அடுத்த ஒரு படிக்கு வாங்க. புத்தி இத சர்வாத்ம பாவனா. எதுக்கு? மனசில் ஏற்படுற எத்தனை மாடிஃபிகேஷன்ஸ் என்ன ஆனாலும் சரி, எல்லாத்தையும் புத்தி வந்து பிரகாசிக்க செய்கிறது ஈக்குவல்லி. அது சார்வாத்ம பாவம் தானே. பாருங்க, நம்மக்கிட்ட தான் இருக்குது இல்லை, இங்கேருந்து தான். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், அவர் பாடி இஸ் த பெஸ்ட் லேபரேட்டரி டு டூ த எக்ஸ்பெரிமெண்ட். ருஷிஸ் எல்லாரும் கூட எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த இன்னர் லேபில் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் எல்லாம் கூட அவங்க வெளியில் லேபில் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு படி மேலே கடைசியில் புத்திக்கு ஆக்சுவலாக அந்த சைத்தன்யம் கொடுக்கறது பாருங்கோ, இந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், அந்த மீடியமுக்கு சைத்தன்யம் கொடுக்கறதே அந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் இது சர்வாத்மா. அதுக்கு இன்டலெக்டில் வர எல்லா மாடிஃபிகேஷன்ஸு அந்த சைத்தன்யத்துக்கு சமம். இப்போ இந்த ரூமில் லைட்டு எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. இங்கே நான் டிஸ்கோர்ஸ் கொடுக்குறானா, இல்லைன்னா டிஸ்கோ டான்ஸ் பண்ணுறானா, இல்லைன்னா ட்ரிங்க் பண்ணுறானானேது லைட்டுக்கு ஏதாவது கண்டிக்காதது. என்னுடைய இது அந்த மாதிரி பாவத்தோட அப்போ பிரம்மமான நானும் சர்வத்திர இங்கே தெரியுது அந்த சார்வாத்மிய பாவம். இதே அகெயின் கான்டெம்ப்ளேட் பண்ணணும் இந்த சாதனை. அப்போ இன்னும் கிளியராக, இன்னும் கிளாரிட்டி வரும் இந்த பாயிண்டில். அடுத்தது 343. ஆரூடசக்தே ரஹமோ விநாசः கர்த்ருன்ன சக்ய சஹசாபி பண்டிதைः ये निर्विकल्पाख्य समाधि निश्चला தானந்தரானந்த பவாஹி வாசனாக. இங்கே மறுபடியும் அங்கே சார்வாத்மிய பாவம் பற்றி இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். கண்டினியூஷனில் அவர் அசలు மறுபடியும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண விஷயத்தினை ஆவரண விக்ஷேப சக்தி பற்றி மறுபடியும் இங்கே டிஸ்கஷனுக்கு கொண்டு வரார். எதுக்குன்னா விவேகமுடைய முக்கியத்துவம், அந்த விவேகத்துடைய முக்கியத்துவத்தின்னு பேச போகிறாரு. அந்த விவேகம் எதுக்குன்னா சத் அசத் விவேகத்துக்காக. ஸோ இந்த விவேகம் ஏன் இல்லாமல் போயிடுத்தன்னா ஆவரண விக்ஷேப சக்தினால் இதுதான் சம்சாரத்துக்கு முக்கிய காரணம். ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? உண்மையாக பார்த்தோம்னா சஹசா பண்டிதைஹி, எவ்வளோ நல்லா படித்த அறிவியாளாக இருந்தால் கூட இந்த அகங்காரத்தினை ஜெயிக்கிறது, அகங்காரம் இல்லாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஆனால் யாருக்கு இது அப்போ சாத்தியமோ? சாத்தியமே படாதன்றீங்களே, அப்படி இல்லை, இம்பாசிபிள் இல்லை அர்ஜுனா, ஆனால் டிஃபிகல்ட்டு அங்கே சொன்னார். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் இந்த வாசனைகளை ஆரூட சக்தேகே அகமோ விநாசக, இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக வளர்ந்திருக்கிற இந்த அகங்கார பாவம் உடைய விநாசம், அகம்பாவத்துடைய விநாசனம் கர்த்தும் ந சக்யः சஹசாபி பண்டிதः. அவ்வளோ சுலபம் இல்லை. நீ எவ்வளோ பெரிய பண்டிதனானு கூட, இங்கே பண்டிதனன்னு அர்த்தம் நீ ரொம்ப கர்ம செய்யத்தில் ரொம்ப கட்டிக்காரி, பெரிய பெரிய யக்ஞ யாகங்களை பண்ண, தான செய்யத்திலோ தான வீர சூர கர்ணா. இங்கே பண்டிதன்னு அப்படி அர்த்தம் எடுத்துக்கோங்க. நான் நிறைய கோவிலுக்கு போயிட்டேன், 108 திவ்ய க்ஷேத்திரங்கள்னு பார்த்தா. அப்படி
கைலாசம் 3 வாட்டி போயிட்டு வந்தேன், பார்க்காத கோவில் கிடையாது, நீராடாத நதி கிடையாது. இப்படி இதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவ்வளோ சுலபம் இல்லை இந்த அகங்காரத்தினை, பலமான இந்த அகங்காரத்தை நீக்கிறது. ஆனால் யாருக்கு சாத்தியப்படுமன்னா, ஏ நிர்விகல்பாக்கிய சமாதி நிಶ್ಚலாக. பாருங்க, சமாதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே டிஸ்கஷனுக்கு போகிறார்ல, யாருனால எந்த விகல்பம் நிர்விகல்பக நிர்விகல்பாக்கிய, எது ஒரு விகல்பம் இல்லாமல் சவிகல்ப சமாதி, சமாதியில் கூட பல வகை பார்த்தோம் இல்லை, திருஷ்ய விவேகத்தில். இந்த சமாதியில் வெரைட்டிஸ் இதெல்லாம் பதஞ்சலி யோகம் நிறையவே டிஸ்கஸ் பண்ணும். ஆனால் நம்ம வேதாந்த பரமாக திருஷ்ய விவேகத்தில் பார்த்தோம் 6 விதமான சமாதி, 3 வெளியே 3 உள்ளே. அது அந்த டாபிக் மறுபடியும் கேட்டுக்கணும். ஆமாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உண்மையாக நீ சாதனை பண்ணனவனே ஆசிக்கிற சாதகனாக இருந்தால், நிர்விகல்ப ஆக்கிய நிர்விகல்ப சமாதினி எது சொல்லப்படுறதோ அந்த நிಶ್ಚலாக அது அபியாசம் பண்ணி அதிலோ நிಶ್ಚலமான நிಶ್ಚல தத்துவே ஜீவன் முக்தி பஜ கோவிந்தம். அதில் யார் ஈடுபடுறாங்களோ அதை செஞ்சு அந்த நிശ്ಚலம் நிശ്ಚல ஸ்திதி, மனசில் எந்த விகல்பங்கள் ஏற்படலை. சாந்தி சாந்தி. பாருங்க, நம்ம எதுவுமே பண்ணலை. இது கேட்கும்போதே அந்த ஆழமான நிஷப்தம். நிஷப்தம் என்ன? சப்தத்துக்கு நிஷப்தத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற அவேர்னஸ். ஒன்றும் பண்ணல, கேட்டோம், அவ்வளோதான். அவங்களனால தான் இந்த அனந்த பவாக அநேக ஜன்மங்களாக சேர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த தான் அந்தராகி வாசனாக. இந்த அகங்காரம் అనేది என்ன? முதல் வரிக்கு இதை சேர்த்துக்கணும். இந்த வாசனைகள் இருக்கே, அநேக ஜன்மங்களாக சேகரிக்கப்பட்ட அந்தந்த ஒரு சூக்ஷ்ம சரீரத்துடைய புத்திக்குள்ளே இருக்கிற இந்த வாசனைகள் தான் இது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சமாதி அபியாசம் பண்ணுறவனுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகம் 344. அகம் புத்தியைவ மோஹின்யா யோஜயித்வா வ்ருதேர்பலாத் விக்ஷேபசக்தி புருஷம் விக்ஷேபயதி தத்குணைஹ. ஸோ இந்த அகங்கார பாவனை, அகம்பாவம் ஏன் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் சொல்கிறாரு. அகம் புத்தி ஏவ மோஹின்யா, இந்த அகங்கார புத்தி மோகத்தினால் உருவாயிடுது. மோஹின்யா யோஜயித்வா, டெல்யூஷன், அஜ்ஞானம் காரணம். அந்த அஜ்ஞானம் అనేది என்ன అనేది அஜ்ஞான ஆவரண பலாத், ஆவருத்தேஹே பலாத்.
ஸோ இந்த அகம் புத்தி ஆவருத்தி மோகத்தினால் ஏற்பட்ட, மோகம்னாவே அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட அந்த டெல்யூஷன், ஆவருத்தி, கவரிங், அதோடைய பலத்தினால உருவாக்கப்பட்ட, கண்ட்ரோல் பண்ணப்படுற யோஜயித்வா இந்த அகம் புத்தி நடக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன நடக்கிறது? இது முன்னாடி பார்த்த மாதிரி ஆவரண சக்திக்கு அப்புறம், இந்த மோகம் ஏற்பட்டதுக்கப்புறம் விக்ஷேப சக்தி புருஷம். இந்த விக்ஷேப சக்தி தான் பல பாடுபடுத்துறது, படாத பாடுபடுத்துறது. விக்ஷேபயத்தன்னா இங்கே விக்ஷேப சக்தி, விக்ஷேபயத்தன்னா அளவுன்னு அளவைக்கிறது. அளவைக்கிறதுன்னு அர்த்தம், அவன் பணத்துக்காக அலறான், அந்த பொண்ணுக்காக அலறான், பொண்ணு பின்னாடி அலைறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? க்ரை பண்ணுறான்னு இல்லை, அது பின்னாடி போகிறான், அப்புறம் அழுவான், உள்ளே அழுவான், வெளியில் சொல்ல மாட்டான். இப்படி விக்ஷேபயதி எது? அந்த விக்ஷேப சக்தினால் வர வந்த அந்த பல 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 என்னது, நகங்கள், முடிகள், செயின்ஸு, டென்டிகிள்ஸா, தத் குணைஹி. ஸோ అహంకారం అనేది అవిద్యనాల, అవిద్య అనేది ఆవరణం, ஆவரணத்தினால் அப்புறம் விக்ஷேப சக்தி, அந்த விக்ஷேப சக்தியை மனுஷனை பல பாடுபடுத்தி பல பக்கம் இழுக்கிறது, பல பக்கம் இழுக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்லோகம், 2 ஸ்லோகங்கள் அளவுது ஒரே ஸ்லோகமாக வருது. இது அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பேசின இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், சாதகனுக்கு அந்தர்கதமாக புரிஞ்சிக்க வேண்டிய, புரிஞ்சுக்கிட்டு சாதனை பண்ண வேண்டிய விஷயங்கள். சரியா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன டாபிக் பேசி முடிச்சாச்சு, இதுக்கு இதில் கனெக்ஷன் ஆகிறது అనేది மறுபடியும் கேட்டு சிந்திக்கணும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.